இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிற மனிதன், வாசம் பண்ணுகிற மனிதன் மெய்யாகவே பாக்கியவான். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் தன்னுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து தன்னுடைய தாசனாகிய மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற அப்பங்களை அவருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய தாசனுக்கு கட்டளையிட்டார். இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்னவென்றால், அந்த தேவ சமூகத்து அப்பங்கள் எதை குறிக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசியுங்கள். மேஜையின் மேல் நித்தமும் என் சன்னதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளையை பாருங்கள். மேஜையின் மீது என் சமூகத்தில் நித்தமும் நீ அப்பங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற அப்பங்கள் விசேஷமான அப்பங்கள். பாருங்கள், ஏதோ ஒன்றை கொண்டு வந்து அந்த இடத்தில் அடுக்கி வைத்து விட முடியாது. குறிப்பிட்டு சொல்லுகிறார், மேஜையின் மீது நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். சாதாரண அப்பங்கள் அல்ல. அந்த அப்பங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பெயர் என்ன? சமூக தப்பங்கள். அப்படி என்றால் அந்த அப்பங்கள் எதை குறிக்கிறது? அது எப்படி செய்யப்படுகிறது? அது எதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்பங்கள் என்பது எதை குறிக்கிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அப்படி என்றால் கர்த்தர் அப்பத்தை எடுத்து தன் சீஷர்களுக்கு காட்டுகிறார், இது என் சரீரத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்று சொல்லி அப்பத்தை எடுத்து காட்டுகிறார். இது என் சரீரமாக இருக்கிறது. அப்படி என்றால் அப்பம் என்பது எதற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது? நம்முடைய சரீரத்திற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது. சரீரத்தை பிரதிபலிப்பதுதான் அப்பம். அப்படி என்றால் தேவ சமூக தப்பங்கள் என்று சொல்லப்படும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிற மனிதன், தேவனுடைய சமூகத்தில் தங்கியிருக்கிற மனிதன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். என் சமூகத்தில் அப்பங்களை நீ கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றால் அது எதற்கு நிழலாட்டமாய் இருக்கிறது? அது மறைமுகமாய் உங்களையும் என்னையும் தான் அது காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படி சமூகத்தில் காணப்படுகிற அப்பங்கள் என்பது நம்மை காட்டுகிறது. அவர் சமூகத்தில் காணப்படுகிற அப்பங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாமா? ஏதோ ஒரு அப்பத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அடுக்கி வைத்து விட்டால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒன்று எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறவர் அல்ல. நாம் பாவத்தில் இருந்த பொழுது, சீரழிந்த நிலையில் காணப்பட்ட பொழுது நம்மை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்றால் நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள், எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையை நடத்திக்கொள், நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்வது இல்லை. அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் மாற்றுவதற்காக அவர் சொன்ன கட்டளை என்ன? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாக இருங்கள் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவருக்கேற்ற பரிசுத்தத்தில் நீங்களும் நானும் வளர்ந்து வர வேண்டியது அவசியம். தேவ சமூகத்தில் காணப்படுகிற அப்பங்கள் எப்படிப்பட்டவைகள்? அது எப்படி செய்யப்படும்? இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்பமாய் பார்க்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் காணப்படுகிற அப்பங்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதல் காரியத்தை குறித்து தியானிப்போம். லேவியராகமத்தில் 24வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. கர்த்தர் சொல்லுகிற அந்த கட்டளையை பாருங்கள். ஏதோ ஒன்றை கொண்டு வந்து எனக்கு நீ அப்பத்தை சுட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை.
எப்படி வேண்டுமானாலும் எனக்கு அப்பத்தை நீ உண்டாக்கலாம் என்று சொல்லவில்லை. தேவ சமூகத்தில் அப்பங்கள் வைக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின்படியே அது செய்யப்பட வேண்டும். அவருடைய பிரமாணத்தின்படி அது இருக்கும் என்றால் தான் தேவ சமூகத்தில் அந்த அப்பங்கள் காணப்பட முடியும். தேவ சமூகத்தில் அந்த அப்பங்களை கொண்டு வந்து வைக்க முடியும். அதில் கர்த்தர் கொடுக்கிற முதல் கட்டளை என்ன? மெல்லிய மாவினால் அந்த அப்பம் செய்யப்பட வேண்டும். மெல்லிய மாவு, சாதாரண மாவல்ல, மெல்லிய மாவாய் அது மாற்றப்பட வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரியும், அப்பமாய் அது மாற்றப்படுவதற்கு முன்பாக கோதுமையை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். அது நிலை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். கடினமாய் காணப்படும். அந்த கோதுமை எப்படிப்பட்டதாய் மாற்றப்பட வேண்டும்? மெல்லிய மாவாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். ஏதோ ஒன்றை எடுத்து என்று சொல்லவில்லை. உயர் ரக கோதுமையாய் அது இருக்க வேண்டும், இப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை. முதல் கட்டளை என்ன? எனக்கு என்னுடைய சமூகத்தில் வைக்கப்படுகிற அப்பம் எப்படிப்பட்ட மாவினால் செய்யப்பட வேண்டும்? மெல்லிய மாவாய் அது மாற்றப்பட வேண்டியது அவசியம். அதனுடைய தன்மை மாற்றப்பட வேண்டியது அவசியம். தேவ சமூகத்தை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு இடத்தில் காணப்படுகிற அப்பங்கள் எப்படி வேண்டும் என்றாலும் அது செய்யப்படலாம். அந்த மாவை குறித்து அதிகமாய் அவர்கள் அக்கறை கொள்வதில்லை. ஆனால் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகப்படுகிற அப்பங்கள் என்றால் அது அவருடைய பிரமாணத்தின்படியே செய்யப்பட வேண்டியது அவசியம். அந்த பிரமாணத்தின்படி செய்யப்படாமல் போகும் என்றால் அது பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்துவிடும். அது தேவனுக்கு விசனத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக அந்த சாபத்தை தான் கொடுப்பார் என்பது தேவ ஜனங்களுக்கு நன்றாய் தெரியும். அப்படி என்றால் கர்த்தர் அந்த இடத்தில் கொடுத்த முதல் கட்டளை என்ன? அது மெல்லிய மாவாய் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி என்றால் கோதுமையை உரலில் போட்டு அவர்கள் இடிக்க ஆரம்பிப்பார்கள். அதை அதிகமாய் இடிக்க இடிக்க அதுடைய தன்மை மாற ஆரம்பிக்கும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசியுங்கள். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். தானியம் இடிக்கப்படும். அப்பத்திற்கு தானியம் என்ன செய்யப்படும்? இடிக்கப்படும். நன்றாய் இடித்தால்தான் அது அப்பத்துக்கேற்ற உருவை பெற்றுக்கொள்ளும். தானியத்தின் உரு மாற்றப்படும். அந்த உரு எப்பொழுது மாற்றப்படும்? இடிக்கப்படும் பொழுதுதான். அப்படி என்றால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? மெல்லிய மாவினால் எனக்கு அப்பத்தை நீ உண்டு பண்ண வேண்டும், தேவ சமூகத்தில் வைக்கிற அப்பங்களை நீ உண்டு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்றால் முதலில் அந்த தானியமானது இடிக்கப்பட வேண்டியது அவசியம். அதிகமாக இடிக்கப்பட அது மெல்லிய தன்மையை பெற ஆரம்பிக்கும். தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் அதிகமாக இடிக்கப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக அசைவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறீர்களா? எல்லா பக்கத்திலும் பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அதிகமாக நான் அசைக்கப்படுகிறேன், அதிகமாக நான் இடிக்கப்படுகிறேன், அதிகமான போராட்டங்கள் வழியாக நான் கடந்து போகிறேன், பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக என் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி பல சமயத்தில் சோர்ந்து போய்விடுகிறீர்களா? ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற அப்பங்கள். அதனால் தான் கர்த்தர் உங்களை மெல்லிய மாவாய் மாற்றும்படிக்காகத்தான் இப்படி இடித்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களை அதிகமாய் கர்த்தர் கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறார் என்று நினைக்காதீர்கள். உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது. உங்களை மெல்லிய மாவாய் மாற்றி தன்னுடைய சமூகத்தில் இருக்கிற தேவ சமூகத்து அப்பங்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். பாருங்கள், அது அதிகமாக இடிக்கப்பட அதன் தன்மை மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கலாம், அதிகமான பிரச்சனை, அதிகமான போராட்டம் என்று சொல்லி நான் சோர்ந்து போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களையும் அறியாமல் கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன? நீங்கள் தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற அப்பங்களாய் மாற்றப்படுவதற்கான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் நீங்கள் இடிக்கப்படுகிறீர்களா? அசைக்கப்படுகிறீர்களா? எல்லா பக்கத்திலும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்களா? அப்படி என்றால் உடனே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். என்னை மெல்லிய மாவாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் வசனத்தில் வாசித்தோம், அப்பத்திற்கு தானியம் இடிக்கப்படும். அவர்கள் எந்திரத்தில் போட்டு அதை இடிப்பார்கள். பாருங்கள், உரலில் போட்டு அதை ஆட்டுவார்கள். அந்த தானியம் அரைக்கப்பட
அந்த எந்திரத்தில் போட்டு அரைக்கப்பட அதன் தன்மை மாற ஆரம்பிக்கிறது. அதன் முந்தின உரு மாற ஆரம்பிக்கிறது பாருங்கள். கடினமாயிருந்த ஒரு கோதுமை இப்பொழுது ஒரு மெல்லிய மாவாய் மாறிவிடுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இதன் மத்தியில் கர்த்தர் தன்னுடைய மகிமையான திட்டத்திற்கு நேராக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தன்னுடைய பிரமாணத்தின்படி உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்ற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் தேவஜனங்கள் பல சமயத்தில் அதை புரிந்து கொள்வதில்லை. என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் பிரச்சனையை சந்திக்கிறேன், ஏதாவது ஒன்றை மாற்றி ஒன்று ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு காரியம் என் குடும்பத்தில் ஒரு பாரமாய் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி தேவஜனங்கள் யோசித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அதில் ரகசியம் என்ன? அவருடைய பிரமாணத்தின்படி உங்களை மாற்றும்படிக்கு கர்த்தர் தன்னுடைய காரியங்களை தீவிரமாய் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி நோக்கம் என்ன? நீங்கள் சாதாரண அப்பங்களாய் அல்ல, தேவ சமூகத்தில் காணப்படுகிற அப்பங்களாய் மாற்றப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் காணப்படுகிற அப்பங்கள் என்றால் அது மெல்லிய மாவாய் நிச்சயமாய் மாற்றப்பட வேண்டியது அவசியம். பாருங்கள், அது இடிக்கப்பட அதன் முந்தின உரு மாறுகிறது. பாருங்கள், கடினமாயிருந்த கோதுமையின் உரு மாற்றப்படுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து போகும் பொழுது, பிரச்சனைகள் வழியாக நீங்கள் கடந்து போகும் பொழுது, உங்களையும் அறியாமல் ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். அது என்ன? மறுரூபம். உங்களுக்குள் ஒரு மறுரூபத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். நீங்கள் ரகசியத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால் மறுரூபத்துக்கு நேராய் கடந்து போவீர்கள். ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்து விடுவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய சமூகத்தில் இருக்கிற தேவ சமூக தப்பங்களாய் மாற்றும்படிக்கு ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார் என்ற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் பாக்கியசாலிகள். வாசியுங்கள், சங்கீதங்களின் புத்தகத்தில் 84வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி என்றால் தேவ சமூகத்தில் காணப்படுகிற அப்பங்கள் மெய்யாகவே எப்படிப்பட்டவை? பாக்கியமுள்ளவைகள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அப்பங்களாய் இருக்கும்படிக்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். பாருங்கள், மெல்லிய மாவாய் மாற்றுகிறார், நம்முடைய உருவை மாற்றுகிறார், உருமாற்றத்தை நமக்குள் கொண்டு வருகிறார். பாருங்கள், அதுதான் மறுரூபம். மறுரூபத்தை நமக்குள் கொண்டு வருகிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் சோர்ந்து போய் விடுகிறேன் இந்த காரியத்தினாலே, எனக்குள் என்னை அறியாமல் ஒரு சோர்வு ஏற்பட்டு விடுகிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படி என்றால் நீங்கள் தேவ திட்டத்தை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுத்தி கொண்டிருக்கிற அவருடைய மகிமையான திட்டங்களை நீங்கள் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்வீர்கள் என்றால் உடனே ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அது என்ன? நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. யார் நீங்கள்? தேவ சமூகத்தில் வைக்கப்பட போகிற அப்பங்கள். அதனால் தான் கர்த்தர் உங்கள் உருவை மாற்றும்படிக்கு அநேக பாடுகள் வழியாய் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். அது அரைக்கப்பட அது மெல்லிய மாவாய் மாற்றப்படுகிறது. பாருங்கள் தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட சோதனைகளில் நீங்கள் கடந்து போகும் பொழுது, பிரச்சனைகள் பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தன்னுடைய சமூகத்தில் உங்களை சேர்த்துக் கொள்ளும்படிக்கு, அவருடைய சமூகத்தில் நீங்கள் தரித்திருக்கிற ஒரு ஜனங்களாய் உங்களை மாற்றும்படிக்குத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ள ஆரம்பியுங்கள். கோதுமையை இப்படி புடைக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடைபெறும்? இப்படி அரைக்க ஆரம்பிக்கும் பொழுது கோதுமைக்குள் உருமாற்றம் ஏற்படுவது மாத்திரமல்ல, அது மெல்லிய மாவாய் மாற்றப்படுவதற்கு தடையாயிருக்கிற கோதுமையோடு கூட கலந்திருக்கிற ஒரு சில காரியங்கள், கற்களும் தேவையற்ற காரியங்களும் கோதுமையோடு கூட கலந்திருக்கும். அரைக்கப்பட என்ன ஆகும்? அரைப்படாத அந்த காரியங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கலந்திருக்கிற கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள், நீங்கள் மெல்லிய மாவாய் மாற்றப்படுவதற்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்களினால் ஒரு மகிமையான ஒரு காரியம் உங்களுக்குள் உங்களையும் அறியாமல் நடைபெறுகிறது. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? மெல்லிய மாவாய் மாற்றப்பட முடியாதபடிக்கு கலந்திருக்கிற கற்கள், அவைகள் தானாகவே தூக்கி எறியப்பட ஆரம்பிக்கிறது. கனியற்ற அந்தகார கிரியைகள், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள்,
கர்த்தருக்கு விசனத்தை கொண்டு வருகிற காரியங்கள் அவைகளை தூக்கி எறிய ஆரம்பிப்பார்கள். பாருங்க, மெல்லிய மாவா இதை மாற்றப்பட வேண்டும், இது தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற அப்பமாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தானியத்தை அவர்கள் முன்குறிப்பார்கள் என்றால் அந்த தானியத்தை உரலில் போட்டோ அல்லது எந்திரத்தில் போட்டோ அரைக்க ஆரம்பிப்பார்கள். அரைக்க அரைக்க அதன் உரு மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனாலும் பாருங்கள், அதில் கலந்திருக்கிற கற்களும் தேவையற்ற குப்பைகளும் அரைபடாமல் அப்படியே தேங்கி இருக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது அந்த ஆசாரியன் என்ன செய்வான், அல்லது அந்த அப்பத்தை தயாரிக்கிறவன் என்ன செய்வான், தேவையற்ற காரியங்களை பொறுக்கி தூர எறிய ஆரம்பித்து விடுவான், அதை தூக்கி எறிந்து விடுவான். இப்படிதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்கிறார். நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாக நடத்தி கொண்டு போகும் பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள் பரிசுத்தத்தை கர்த்தர் கொண்டு வர ஆரம்பிக்கிறார். பாருங்கள், மறுரூபத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். பாருங்கள் தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் வழியாய் கடந்து போகும் பொழுது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், மனுஷரை எங்கள் தலைமையில் நடந்து போக பண்ணுகிறீர் ஆண்டவரே, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து போகிறோம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். மெய்யாகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். மற்ற உங்கள் தலையை மிதித்து நடப்பது போன்ற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். நிந்தை, அவமானங்கள், பிரச்சனை, போராட்டங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். எல்லா பக்கத்திலும் நான் நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அவமானம், நிந்தை, அவமானம் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள ஆரம்பியுங்கள். உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்து அப்பங்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி, அவருடைய சமூகத்தில் காணப்படுகிற அப்பங்களாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். பாருங்கள், அது நிமித்தம் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். பாருங்கள், எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசியுங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல, கோதுமையை எப்படி புடைக்கிறது போல, சுளகினால் புடைக்கிறது போல. அப்படி என்றால் கோதுமை எப்படி புடைப்பார்கள்? சுளகினால், எந்திரத்தில் போட்டு அதை புடைத்து எடுப்பார்கள். பாருங்கள், புடைத்து எடுப்பார்களாம். மெல்லிய மாவாய் அது மாற்றப்படுவதற்காக அதை போட்டு எந்திரத்தில் போட்டு அரைத்து கொண்டே இருப்பார்கள். சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் கோதுமை, அது சுற்றி வர ஒவ்வொரு சுற்றும் முடிய முடிய அதன் தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். பல சமயத்தில் நீங்கள் கூட யோசிக்கிறீங்க இல்லையா, ஒரு சில பிரச்சனை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கு. போன மாதம் இருந்த அதே பிரச்சனை இந்த மாதமும் இருக்கு. இது முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் முடியலையே, இன்னும் ஒரு பிரச்சனையை சேர்த்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சுற்றும் முடியும் பொழுது கோதுமையின் தன்மை என்ன ஆகிறது? மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. கோதுமைக்கு அந்த ரகசியம் புரியாது, ஆனால் அதை அரைக்கிறவனுக்கு அந்த ரகசியம் புரியும். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் புரிந்து கொள்ள ஆரம்பியுங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட காரியங்களில் நீங்கள் சிக்கி தவிக்கும் பொழுது, பாடுகள், பிரச்சனைகள், நிந்தை, அவமானங்கள் என்று சொல்லி அதன் வழியாக நீங்கள் கடந்து போகும் பொழுது, ஆண்டவரே நான் தலைகுனிந்து போய்விட்டேனே, இந்த இடத்திலே நான் வெட்கப்பட்டு போய்விட்டேனே என்றெல்லாம் சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் உருவை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களையும் அறியாமல் உங்களுக்குள் மறுரூபத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறார், பரிசுத்தத்தை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களையும் அறியாமல் நீங்கள் தேவ சமூகத்தில் போக ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள் மறைந்திருக்கிற கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் உங்களில் இருந்து வேரோடு கூட பிடுங்கப்பட ஆரம்பிக்கிறது, தூக்கி எறியப்பட ஆரம்பிக்கிறது. பாருங்கள், தேவன் அண்டையிலே நீங்கள் நெருங்கி போக ஆரம்பிக்கிறீர்கள். தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், தீர்மானத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு இடத்தில் காணப்படுகிற அப்பங்கள் அல்ல, நீங்கள் தேவ சமூகத்தில் காணப்படுகிற தேவ சமூக தப்பங்கள். பாருங்கள், தேவ சமூக தப்பங்கள் என்றால் அது இப்படிதான் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய நியமம் ஒன்று இருக்கிறது. அதற்கேற்றார் பிரகாரம் கர்த்தர் உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், அது மாத்திரமல்ல, வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார். இங்கு ஒரு வேறு பிரிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பாருங்கள், தூற்றுக்கூடையை வைத்து கர்த்தர் தன்னுடைய கோதுமை மாத்திரம் தனியாய் பிரித்து எடுக்கிறார். அதை பிரித்து எடுத்து களஞ்சியத்தில் சேர்க்கிறார். களஞ்சியத்தில் சேர்த்ததோடு கூட நிறுத்திவிடவில்லை,
இது எப்படிப்பட்ட கோதுமையாய் மாற்றப்பட வேண்டும்? மெல்லிய மாவாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இன்னும் அதில் ஒரு வேறு பிரிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார். பரிசுத்தத்தில் வளர்ச்சியை கொண்டு வர ஆரம்பிக்கிறார். உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரிக்கிறார். உலகத்திலிருந்து வேறு பிரித்த நம்மை அப்படியே விட்டுவிடவில்லை, இன்னும் வேறு பிரித்து அவர் சமூகத்தில் காணப்படுகிற தேவ சமூகத்து அப்பங்களாய் மாற்றப்படும்படிக்கு நம்ம என்ன செய்கிறார்? மெல்லிய மாவாய் உருமாற்ற ஆரம்பிக்கிறார். பாருங்கள், என் ஆச்சரியமான ஆண்டவர். அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க. என் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டு பலதரப்பட்ட பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது நீங்க சாதாரண நாட்களில் நீங்கள் யார்? பாக்கியவான்களாய் மாற்றப்படுகிறீர்கள். காரணம் என்ன? என் சமூகத்தில் வந்து சேரப்போகிற தேவ சமூகத்து அப்பங்கள். எனக்கென்று நான் உங்களை வேறு பிரித்து என்னோடு கூட நான் வைத்துக் கொள்ளப் போகிறேன். என் சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாக நான் உங்களை மாற்றப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை சொல்லுகிறார். பாருங்கள் தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போய் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்களா? பாடுகள் பிரச்சனைகள் வழியாய் கடந்து போவதனால் சோர்ந்து போய் ஆண்டுடைய சமூகத்துக்கு, ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் இப்படி, என் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி மனம் குழம்பி போய் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்களா? உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. நீ சாதாரண மனிதன் அல்ல, சாதாரண மனுஷி அல்ல. தேவ சமூகத்தில் காணப்படுகிற சமூக தப்பங்கள் மெல்லிய மாவாய் உன்னை மாற்றும்படிக்கு, உன்னை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, உன்னை மறுரூபப்படுத்தும்படிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இதை அனுமதிக்கிறது ரகசியம் என்ன? நீங்கள் மறுரூபத்துக்கு நேராய் கடந்து வர வேண்டும். நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். உங்கள் வேறு பிரிப்பில் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் 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 என்று சொல்லி இன்னும் கர்த்தரண்டையிலே வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், கர்த்தரண்டையிலே நெருங்கி போகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். பாருங்கள், அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற அப்பங்களை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற அடுத்த காரியம் எப்படிப்பட்டது பாருங்கள். லேவி ராகமத்தில் 24வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. 12 அப்பங்களாக சுடுவாயாக. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? மெல்லிய மாவாய் மாற்றப்பட்டால் போதாது, அது அப்பங்களாய் என்ன செய்யப்பட வேண்டும்? சுடப்பட வேண்டியது அவசியம். சுடுதல், அக்கினிக்கு உட்படுத்தப்பட வேண்டியது அவசியம். மெல்லிய மாவாய் மாற்றி அதோடு கூட விட்டு விடுவது அல்ல. அது அப்பமாய் சுடப்பட வேண்டும் என்றால், அப்பமாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் அது அக்கினியின் ஊடாய் கடந்து போக வேண்டியது அவசியம். பாருங்கள், இன்னும் கர்த்தர் அந்த அப்பத்திற்கு ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். அது என்ன? அக்கினியின் ஊடாய் அது கடந்து போகட்டும். மெல்லிய மாவாய் நான் மாற்றிவிட்டேன், ஆனால் என் சமூகத்தில் காணப்பட வேண்டிய அப்பம் என்றால் அது சுடப்பட வேண்டியது அவசியம். சாதாரணமாய் வெந்தும் வேகாததுமாய் இருக்கிற அப்பத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்க முடியாது. அது சரியான நிலையில் பக்குவப்படுத்தப்பட்டு சரியான நிலையில் சுடப்பட்டால்தான் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்வது இல்லை. அது இப்படிதான் இருக்க வேண்டும், என் வார்த்தையின்படிதான் இருக்க வேண்டும், என் பிரமாணத்தின்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் எப்பொழுதுமே கர்த்தர் தீர்மானமுடையவராய் இருக்கிறார். அதற்கேற்றாற் போல நம்மை மாற்ற ஆரம்பிக்கிறார். மெல்லிய மாவாய் மாற்றிவிட்டு அதை ஒரு அக்கினியின் ஊடாய் கடந்து போக பண்ணுகிறார். பாருங்கள், இந்த அக்கினியின் ஊடாய் கடந்து போக பண்ணுதல் எதை காட்டுகிறது? 1 பேதுருவின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து
ஏதோ புதுமையென்று திகையாமல் ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். உங்கள் மத்தியில பச்செறிகிற அக்கினை குறித்து ஏதோ புதுமைன்னு சொல்லி ஆச்சரியப்படாதீங்க. அக்கினியின் ஊட கர்த்தர் என்னை நடத்துகிறாரே, ஏன் இப்படி கர்த்தர் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்காதீர்கள். உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவருடைய மகிமையில் நீங்கள் பங்கடைய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். பாருங்கள், உங்கள் விசுவாசத்தில் ஒரு பரீட்சையை கொண்டு வருகிறார். உங்கள் விசுவாசத்தை பரீட்சிக்கிறார். அது உத்தம விசுவாசமாய் பரிசுத்த விசுவாசமாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அக்கினியின் ஊடாய் உங்களை நடத்துகிறார். பாருங்கள் தேவ ஜனமே, மெல்லிய மாவாய் மாற்றி கர்த்தர் அப்படியே விட்டு விடுவதல்ல, அதோடு கூட இன்னும் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். அது அப்பங்களாய் சுடப்பட வேண்டும். அக்கினியின் வழியாய் அதை நடத்துகிறார். அக்கினியின் வழியாய் அது நடத்தப்படும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெறும்? மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். லேவியின் புத்திரர்கள் தான் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த பங்கு தான். ஆனால் அந்த பரிசுத்த பங்கை இன்னும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு கர்த்தர் எதற்கு உட்படுத்துகிறார்? அக்கினிக்கு உட்படுத்துகிறார். அப்படி என்றால் மெல்லிய மாவு தகுதியான மாவாய் மாற்றப்பட்டு விட்டது. தேவ சமூகத்தில் வைக்கப்பட போகிற அப்பங்களுக்கு அது ஏற்ற மாவு. ஆனால் அதோடு கூட விட்டு விடுவதில்லை. அது இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி அதை அக்கினிக்கு உட்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்பங்களாய் சுட ஆரம்பிக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் பலதரப்பட்ட பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தத்தில் வளர்ந்து வர கர்த்தர் செய்கிறார். பரிசுத்தத்தின் மேல் நீங்கள் பரிசுத்தம் அடையத்தக்கதான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியம் புலப்பட ஆரம்பிக்கும். அவருடைய பரிசுத்தத்தில் நான் பங்குள்ளவனாய் மாற்றப்படுகிறேன், அதற்காக கர்த்தரின் வாழ்க்கையில் இதை அனுமதிக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியம் எப்படிப்பட்ட காரியமாயிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுருவின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் நீங்கள் நான் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளா மாறுகிறோம். எதற்காக? அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நாமும் அந்த மகிமையில் சேர்ந்து களிகூறத்தக்கதான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்காக இந்த காரியத்தை அனுமதிக்கிறார். பாருங்க, அக்கினிக்கு உட்படுத்துகிறார். அக்கினி பரீட்சை. இன்னைக்கு பல சமயத்தில் நம்ம யோசிக்கலாம், எவ்வளவு கடினமான பாதை என்னுடைய பாதை, எவ்வளவு கடினமான பாதையின் வழியா நான் கடந்து போகிறேன், எவ்வளவு பிரச்சனையை நான் சந்திக்கிறேன், ஏன் இப்படி கர்த்தர் அனுமதிக்கிறார், எவ்வளவு முறை இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்திருப்பேன், போராடி இருப்பேன், விசுவாசித்திருப்பேன், ஆனாலும் இன்னும் மாற்றம் ஏற்படவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை மனம் கிளம்பி போய் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அக்கினியின் ஊடாய் நான் உன்னை கடந்து போக பண்ணுகிறேன். எதற்காக? உன்னை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, என் பாடுகளில் நீ பங்குள்ளவனாய் மாற்றப்படும்படிக்கு, என் மகிமையில் நீ களிகூறும்படிக்கு நான் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, காரணம் என்ன? நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காணப்பட போகிற அப்பங்கள், தேவ சமூகத்து அப்பங்கள். பாருங்கள், அதனால் தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறார். பாருங்கள், இந்த அப்பங்களை யார் இப்படிப்பட்ட காரியத்திற்கு அனுமதிக்கிறார்கள்? யார் அதை மெல்லிய மாவாய் மாற்றுகிறார்கள்? யார் அதை அப்பமாய் சுடுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வாசியுங்கள். லேவியராகமத்தில் 24வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும்
கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். அடுக்கி வைக்க கடவன். யார் கையில் வாங்க வேண்டும்? யார் கையில்? இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? யார் கையில் வாங்க வேண்டுமா? அதை இஸ்ரவேல் புத்திரர் கையில். அப்படி என்றால் அதை மெல்லிய மாவாய் மாற்றுவது யாருடைய வேலை? இஸ்ரவேல் புத்திரருடைய வேலை. அப்பமா சுட வேண்டியது யாருடைய வேலை? இஸ்ரவேல் புத்திரருடைய வேலை. இன்றைக்கு உங்களை மெல்லிய மாவை மாற்ற வேலையை யார் செய்கிறா? உங்கள் மாமனார் செய்யலாம், இல்லை உங்கள் மாமியார் செய்யலாம், இல்லை உங்கள் உற்றார் உறவினர் செய்யலாம். உங்கள் கூட இருக்கிறவங்க தான். தேவ சமூகத்தில் ஒரு அப்பம் காணப்படுதுன்னா அந்த அப்பத்தை கொண்டு வந்தது யார்? இஸ்ரவேல் ஜனங்க. இன்றைக்கு தேவ ஜனமே, உங்கள் உற்றார் உறவினர்கள், உங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களை மெல்லிய மாவாய் உங்களை மாற்றும்படி போராடுகிறார்கள். அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு போராடுறாங்க. உங்களை அதிகமாக உபத்திரப்படுத்துகிறார்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். ஒருவேளை அது உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம். அதிக பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர்களையும் அறியாமல் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அது என்ன? உங்களை மெல்லிய மாவாய் அவர்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தான் அதை செய்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வர்றது யாரு? யாரோ ஒருத்தன் இல்லை. அது உங்களுடைய உற்றாராக இருப்பாங்க, உறவினராக இருப்பாங்க, அல்லது நெருங்கின இனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, அல்லது உங்கள் கணவனாய், இல்லை உங்கள் மனைவியாய், அல்லது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனுஷனாய் தான் இருப்பாங்க. பிரச்சனையை கொண்டு வராங்க. ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் அந்த பிரச்சனையை தனக்கேற்றாற் பிரகாரம் பயன்படுத்தி கொள்ளுகிறார். உங்களை மெல்லிய மாவாய் மாற்றப்படும்படிக்கு, உங்களை மெல்லிய மாவாய் மாற்றும்படிக்கு, உங்களை சமூக தப்பங்களாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் அதை தனக்கென்று பயன்படுத்தி கொள்ளுகிறார். பாருங்க தேவஜனமே, இன்னைக்கு உங்கள் குடும்பத்தார், உங்கள் உறவினர்கள் மிகுந்த பாடுகளுக்கு வழியாய் உங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். உங்களை நிந்திக்கலாம், உங்களை அவமானப்படுத்தலாம், உங்களை தூற்றி திரிந்து கொண்டிருக்கலாம், உங்களுக்குரிய காரியங்களை பறித்துக் கொள்ளலாம். அது உங்களுக்குள் மிகுந்த மனவேதனையை கொண்டு வரலாம். ஆனால் ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சகலத்தையும் தனக்கேற்றார் பிரகாரம், தன்னுடைய திட்டத்துக்கு ஏற்றார் பிரகாரம் மாற்றிக்கொள்ளுகிறார், திசை திருப்புகிறார். பாருங்கள், உங்களுக்குள் மறுரூபத்தை கொண்டு வரும்படி, உருமாற்றத்தை கொண்டு வரும்படி கர்த்தர் அந்த காரியங்களை செய்கிறார். பாருங்கள், லேவியராகமத்தில் 24வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. எத்தனை அப்பங்களாய் சுட வேண்டும்? 12 அப்பங்களாய் சுட வேண்டும். இந்த அப்பத்தின் நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் காணப்படுகிற அப்பங்கள், எத்தனை அப்பங்களை அனுதினமும் அவர்கள் வைக்க வேண்டும்? 12 அப்பங்களை வைக்க வேண்டும். இந்த அப்பத்தை சுடுவது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இன்றைக்கு உங்களை சுட்டு கொண்டிருப்பது, உங்களை அரைத்து கொண்டிருப்பது யார்? உங்களை சேர்ந்தவர்கள் தான், உங்களுடையவர்கள் தான். அவர்கள் அறியாமல் அந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அதை தனக்கேற்றார் பிரகாரம் மாற்றிக்கொள்ளுகிறார். இந்த அப்பத்திற்கு கிடைக்கிற பாக்கியம் எப்படிப்பட்டது? மற்ற இடத்தில் இருக்கிற அப்பத்திற்கும் தேவ சமூகத்தில் காணப்படுகிற அப்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தேவ ஜனமே, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பாக்கியம் எப்படிப்பட்டது? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? வாசியுங்கள். லேவியராகமத்தில் 24வது அதிகாரத்தில் 8 மற்றும் 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அது ஆரோனையும் அவன் குமாரனையும் சேரும். இந்த அப்பம் யாருக்குரியது? ஆசாரியனுக்குரியது. அப்படி என்றால் தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற அப்பம் யாருடைய பசியை ஆற்றுகிறது? ஆசாரியனுடைய பசியை ஆற்றுகிறது. தேவ ஜனமே, நம்முடைய பிரதான ஆசாரியர் யார்? வேதத்தில் வாசித்து பாருங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய பிரதான ஆசாரியர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற அப்பங்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. யாருடைய பசியை நீங்கள் ஆற்றுகிறீர்கள்? நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் பசியை ஆற்றுகிறீர்கள். ஏதோ ஒரு அப்பத்தை எடுத்து ஆசாரியன் புசிப்பதில்லை. தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பங்களை தான் ஆரோனும் அவருடைய குமாரர்களும் எடுத்து புசிக்கிறார்கள். வேறு பிரிக்கப்பட்டவர்களுடைய பசியை இது ஆற்றுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். உலகத்தினால் கர்த்தருடைய வாஞ்சை விருப்பங்களை நிறைவேற்ற முடியாது. உலகத்தினால் கர்த்தரை திருப்தி செய்ய முடியாது. ஆனால் நீங்களும் நானும் தான் யாரை திருப்தி செய்ய முடியும்? கர்த்தரை திருப்தி செய்ய முடியும்.
அது எவ்வளவு பாக்கியம் பெற்ற அப்பங்கள் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் பலதரப்பட்ட பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது, பிரச்சனைகள் வழியாய் கடந்து போகும் பொழுது ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பசியை நான் ஆற்றப் போகிறேன். என்னுடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை, அவருடைய வாஞ்சை, விருப்பத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பியுங்கள். ஏதோ ஒரு அப்பத்தை எடுத்து ஆசாரியன் புசிக்க முடியாது. தேவ சமூகத்தில், தேவ சந்நிதியில் இருக்கிற அப்பத்தை மாத்திரம்தான் அந்த ஆசாரியன் புசிக்க முடியும். அப்படிதான் நம்முடைய ஆண்டவரும் அவருடைய பாரங்கள், அவருடைய மன வியாகுலங்கள் அத்தனையும் நீங்களும் நானும் தான் சுமக்க போகிறோம். பாருங்கள், மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அது ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கு மாத்திரம்தான் போய் சேர வேண்டும். தேவ சமூகத்தில் காணப்படுகிற அப்பம் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஒரு அப்பம் பாருங்கள். ஆசாரியனுடைய பசியை எதை ஆற்றுகிறது? நம்முடைய ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் பசியை நீங்களும் நானும் ஆற்றுகிறோம். இந்த அப்பம் எதற்கு அடையாளமாய் தேவ சமூகத்தில் காணப்படுகிறது? 12 அப்பங்களை கர்த்தர் அடுக்கி வைக்க சொன்னார், 2 அடுக்குகளாக. இஸ்ரவேல் புத்திரர் தான் அதை செய்கிறார்கள். அவர்கள்தான் அதை மெல்லிய மாவாய் மாற்றுகிறார்கள். அவர்கள்தான் அதை அக்கினிக்கு உட்படுத்துகிறார்கள். பலதரப்பட்ட பாடுகளுக்கு இந்த அப்பத்தை, அந்த கோதுமையை உட்படுத்தினவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் தான். ஆனால் இப்பொழுது உருமாற்றப்பட்ட அந்த அப்பமானது தேவ சமூகத்தில் போய் யாரை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தார் உங்களை அரைத்து கொண்டிருக்கலாம், உங்களை இடித்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்களை பலதரப்பட்ட பாடுகள் வழியாய் உங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். நிந்தை, அவமானங்கள் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாய் கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் நிற்கப் போகிறீர்கள். ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த அப்பங்கள் தேவ சமூகத்தில் போய் அப்படியே அடுக்கி வைக்கப்படும் பொழுது ஒரு காரியத்தை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். 12 அப்பங்கள் 2 வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும். அது யாருக்காக நிற்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, 12 கோத்திரங்களுக்காக. இன்றைக்கு உங்கள் உற்றார் உறவினருக்காக, உங்கள் குடும்பத்தாருக்காக நீங்கள் தான் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள். அவர்களுக்காக நீங்கள் தான் பரிந்து பேசுகிறவர்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். பாருங்க, ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். பல சமயத்தில் ரகசியத்தை புரிந்து கொள்வதில்லை. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்பதை நிறுத்திவிடுங்கள். என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம் அல்ல, மாறாக அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அப்பமாய் மாறிவிடுகிறது. பாருங்கள், தேவ சமூகத்தில் அது வைக்கப்படும் பொழுது அந்த அப்பத்தை பார்த்து கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உருமாற்றப்படும் பொழுது, மெல்லிய மாவாய் மாற்றப்படும் பொழுது, அக்கினியின் ஊடாய் கடந்து போய் அப்பங்களாய் மாற்றப்படும் பொழுது, தேவ சமூகத்தில் போய் நீங்கள் நிற்கும் பொழுது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறீர்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறீர்கள். அந்த ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். இந்த மனிதன் தான், இந்த மனுஷி தான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பாருங்க, ஆனால் அவர்கள் தான் உங்களை இடித்தவர்கள், உங்களை உரலில் போட்டு இடித்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறீர்கள். எவ்வளவு பாக்கியம் பெற்ற அப்பங்கள் தேவ சமூகத்தில் காணப்படுகிற அப்பங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமூகத்தில் காணப்படுகிற அப்பங்கள் எப்படிப்பட்டவை? வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. கர்த்தர் அந்த அப்பத்தை பார்த்து சொல்லுகிறார், இந்த அப்பம் எப்படியா இருக்கிறது? என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என் சரீரத்தை பிரதிபலிக்கிறது, என் சரீரத்தை பிரதிபலிக்கிறது, என் சாயலை பிரதிபலிக்கிற அப்பம் என்று சொல்லி அப்பத்தை கை காட்டுகிறார். நீங்கள் தேவ சமூகத்து அப்பங்களாய் மாற்றப்படுவீர்கள் என்றால்
உங்களை பார்த்து கர்த்தர் கை காட்டுவார். இது என்னவா இருக்கிறது? என் சரீரமா இருக்கிறது, என்னை பிரதிபலிக்கிறது என்று சொல்லி உலகத்திற்கு கை காட்டுவார். பாருங்க, மற்றவர்கள் எடுத்து காட்டுவார். இது என்னுடைய சரீரம், என்னை பிரதிபலிக்கிற, என் தெய்வீக சுபாவத்தை பிரதிபலிக்கிற என்னுடைய அப்பங்கள் என்று சொல்லி உங்களை குறித்து கர்த்தர் மேன்மை பாராட்ட ஆரம்பிப்பார். என் சரீரமா இருக்கிறது, என்னை பிரதிபலிக்கிறது, என் சாய்களை பிரதிபலிக்கிறது என்று சொல்லி உலகத்துக்கு கை காட்டுவார். பாருங்க தேவ ஜனமே, உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, தீர்மானம் இருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் உருமாற்றி கொண்டிருக்கிறார். பாருங்கள், தேவ சமூகத்தில் காணப்படுகிற தேவ ஜனமே, இந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்பங்களாய் பார்க்கிறார். இந்த அப்பங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? அதை கடைசியாய் பார்த்து நாம் முடிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். தேவ சமூகத்தில் காணப்படுகிற தேவ சமூக தப்பங்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன? உங்கள் வாழ்க்கையில் பழைய புளித்த மாவு கலக்கக்கூடாது. பழைய மனிதனின் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கலந்துவிடக்கூடாது. மெல்லிய மாவாய் கர்த்தர் உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய சமூகத்தில் காணப்படுவதற்காக உங்களை நேசித்து தெரிந்து கொண்ட கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? பழைய காரியங்கள் வந்து கலக்கக்கூடாது. முந்தின மனுஷனின் சுபாவங்கள் வந்து கலக்கக்கூடாது. தொடர்ந்து வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பழைய மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் தூக்கி எறிந்துடுங்க. துர்குணம் பொல்லாப்பு என்ற காரியங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்க. அதெல்லாம் பழைய மனிதனின் காரியங்கள், புளிப்பான காரியங்கள். மெல்லிய மாவுக்குள் பழைய மனிதனின் காரியங்கள் கலக்கக்கூடாது. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் பலதரப்பட்ட பாடுகளில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் கடந்து போகிற பாதைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். காரணம் என்ன? நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் காணப்பட போகிறவர்கள் அல்ல, தேவ சமூகத்தில் காணப்பட போகிற தேவ சமூகத்து அப்பங்கள். தேவ சமூகத்து அப்பங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தர் உங்களை மெல்லிய மாவாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். உங்களை ஒரு அக்கினிக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். நம்ம எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம்.